குருஜி செய்ய சொன்ன சடங்க நாம எல்லாம் கச்சிதமா முடிச்சிட்டோம். இனிமே பௌர்ணமி அன்னைக்கு வந்து முறைப்படி பூஜை செஞ்சு குளத்துல இருக்கிற லிங்கத்தை வெளியில எடுத்து உங்க வீட்டுல பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சுக்கலாமா? நல்லதுங்க, நான் கிளம்புறேன். வாங்கம்மா. இந்த ஒரு வருஷத்துல எங்க ஹோட்டல் இருக்கிற ஏரியாவுல நிறைய சின்ன ஹோட்டல்ஸ் திறந்திருக்காங்க பார்வதி. எங்க ஹோட்டல் ஃபுட் விலைய விட அந்த சின்ன ஹோட்டல்ஸோட ஃபுட் விலை குறைவு. அதுக்கு காரணம் சின்ன இடத்துக்கு அவங்க கொடுக்கற வாடகை குறைவு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவும் குறைவு. அதனால அவங்க விலைய குறைச்சு கொடுக்கறாங்க. விலை குறைவா இருக்கிறதால மட்டும் சாப்பிட போயிட மாட்டாங்க ஐஸ்வர்யாமா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பார்வதி. விலை குறைவா இருக்கிறதால மட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட மாட்டாங்க. ஃபுட்டும் தரமா இருக்கணும். அந்த ஹோட்டலுக்கு நானும் போய் சாப்பிட்டு பார்த்தேன். ஃபுட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. எங்க ஹோட்டலுக்கு போட்டியா புதுசா முளைச்சிருக்கிற அந்த சின்ன ஹோட்டல்ஸ எப்படியாவது அப்புறப்படுத்தணும். அப்பதான் நாங்க அங்க பிசினஸ் பண்ண முடியும், லாபம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு போட்டியா முளைச்சிருக்கிற சின்ன ஹோட்டலுங்களை காலி பண்ணிட்டு லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு ஏன் தோணல? தொழில ஜெயிக்கிறது லாபம் சம்பாதிக்கிறது எல்லாம் முக்கியம்தான். அதே நேரத்துல அதுல ஒரு தர்மம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு நாட்டோட சண்டை போடும்போது கூட போர் தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்ற நாம ஏன் தொழில் போட்டியில மட்டும் தர்மத்தை கடைபிடிக்க கூடாது? உங்க பெரிய ஹோட்டலுக்கு வர கஸ்டமருங்கெல்லாம் கண்டிப்பா அந்த சின்ன ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன ஹோட்டலுக்கு போற கஸ்டமருங்க பெரிய ஹோட்டலுக்கு வர மாட்டாங்க. அதனால இந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு லாபம் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த சின்ன ஹோட்டலுங்களெல்லாம் காலி பண்ணாம முடிஞ்சா அவங்களுக்கு கை கொடுத்து பாருங்க. அவங்க உங்க பிசினஸுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி பார்வதி. ஆனா இன்னைக்கு இருக்கிற தொழில் போட்டியில இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் எப்படி கடைபிடிக்க முடியும்? முடியாதுன்னு நினைக்கிற சில விஷயங்களை முடியும்னு செஞ்சு காட்டுறவங்க தான் சாதனையாளர்களா இருக்காங்க. எங்க ஏரியாவுல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல நாங்க தான் நம்பர் 1 இருந்தோம். ஆனா சின்ன சின்ன பில்டர்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாலதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட மார்க்கெட் டவுன் ஆயிட்டே இருக்கு. அவங்கள அப்படியே வளர விட்டோம்னா அப்புறம் எங்களால பிசினஸ்ல நம்பர் 1 இருக்க முடியாது ஆண்டி. ஏன் பிசினஸே பண்ண முடியாம கூட போயிடும். நீ உன் பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. அதுக்கான உன்னோட வழியதான் தப்பா இருக்குன்னு சொல்றேன். தொழில போட்டி போட்டு ஜெயிச்சு நம்பர் 1 இடத்துக்கு வரணுமே தவிர போட்டியா இருக்கிறவங்கள அழிச்சிட்டு வரக்கூடாது. அது பாவம் மித்ரா. ஆண்டி, பிசினஸ்ல உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது சரியா இல்ல ஐஸ்வர்யா சொல்றது சரியா? இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆனா நான் சொல்லணும்னு நினைக்கிறத ஆதி அப்படியே சொல்லுவான். நீ சொல்லு ஆதி. ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்து ஜெயிக்கணுமே தவிர போட்டிக்கு ஓடி வரவங்கள தள்ளி விட்டு ஜெயிக்கிறது வெற்றியே இல்லை, அது தர்மமும் இல்லை. அதனால ஐஸ்வர்யா சொன்னதுதான் சரி. தேங்க்ஸ் ஆதி. இப்ப ஆதியும் அங்கிளும் என்ன பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீதான் பார்வதி. நான் ஹோட்டல் பிசினஸ் பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீ என்கிட்ட சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ மித்ராவுக்கும் சொன்னேன். இந்த பாராட்டெல்லாம் நியாயமா உனக்கு சேர வேண்டியது பார்வதி. தேங்க்யூ பார்வதி. அக்கா, இது மாமா உனக்கு கிஃப்டா கொடுத்தது தானே? ஆமாடா, நான் மாமாவை பார்க்க ஒரு தடவை மும்பைக்கு போயிருந்தேன்ல, அங்கிருந்து திரும்ப வந்தப்போ என் பாதுகாப்புக்காக இதை வச்சுக்க சொல்லி கொடுத்தாரு. என்னக்கா சொல்ற? இது மணல் கடிகாரம்க்கா. அந்த காலத்துல இத டைம் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணது. இது எப்படிக்கா உனக்கு பாதுகாப்பா இருக்கும்?
நீ சொன்னா நம்பவே மாட்ட. இருந்தாலும் சொல்றேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மாமாவை நினைச்சு இந்த கடிகாரத்தை தலைகீழ கவுத்து வச்சா மேல இருக்கிற மணலு முழுசா காலியாகிறதுக்குள்ள மாமா என் முன்னாடி வந்து நிப்பாரு. என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்துவார் தெரியுமா? என்னக்கா நீ ஏதோ ஹாரி பாட்டர் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்க? இந்த மணல் கடிகாரத்தை கவுத்து வச்சா மாமா எப்படிக்கா வருவாரு? நான் இத கவுத்து வச்சா மாமா வந்து என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு தெரியுமா? என்னக்கா இது? இப்படி கவுத்து வச்சா மாமா எப்படிக்கா வருவாரு? டேய் கணேசா, பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா கவுத்து வச்ச? நீ தானக்கா சொன்ன இத கவுத்து வச்சா மேல இருக்கிற மணல் முழுசா கீழே வரதுக்குள்ள மாமா வந்துருவாருன்னு. இப்ப வராரான்னு பாப்போம். டேய் கணேசா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையடா? இந்த நேரத்துல போய் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? எந்த நேரம்னா என்னக்கா? இத கவுத்து வச்சா மேல இருக்கிற மணல் கீழே வரதுக்குள்ள மாமா வந்துருவாரு நீ தானே சொன்ன. இப்ப மாமா வராரான்னு பாப்போம். யார் இந்த நேரத்துல பெல் அடிக்கிறது? இருடா பாத்துட்டு வரேன். உனக்கு ஒன்று கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா, என்ன மாமா இது? பிரிச்சு பாரு. அம்மா, இது எதுக்கு இப்ப வாங்கிட்டு வந்தீங்க? குருஜி கொடுத்த ஸ்படிகலிங்கம் நியாயமா உனக்கு வர வேண்டியதுதான். ஆனா நீ அந்த போட்டியிலே இல்லையே. உன் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். அதனால்தான் உனக்காக நான் பார்த்து பார்த்து அதே மாதிரி ஒரு ஸ்படிகலிங்கத்தை வாங்கிட்டு வந்தேன். குருஜி கொடுத்த லிங்கத்துல மட்டும் இல்ல, நான் கொடுத்த இந்த லிங்கத்திலையும் கடவுள் இருக்காரு. என் கடவுள் நீங்க தான் மாமா. அதனால இந்த லிங்கத்துல கண்டிப்பா கடவுள் இருப்பாரு. நீ சொன்ன மாதிரியே மாமா மணல் தீரத்துக்குள்ள வந்துட்டா இருக்கா? இந்த மணல் கடிகாரத்தை பத்தி நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? ஒன்னும் இல்ல மாமா. நில்லு பார்வதி. நான் புதினா டீ கேட்கும் போது நீ நல்லா தான் இருந்த. கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட சந்தோஷமா தான் இருந்த. நான் டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னாச்சு? இந்த கப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமா? இது நம்ம காதல் பரிசா ரெடி பண்ண கப்ல. ஓ, இதுல தான் நீ டீ கொண்டு வந்தியா? இதுல தெரியற நம்ம போட்டோவை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு தான் இந்த கப்ல டீ கொண்டு வந்தேன். நீ மறுபடியும் போய் இந்த கப்ல டீ எடுத்துட்டு வா. நான் நம்ம போட்டோ பார்த்து ரசிச்சுட்டு டீ குடிக்கிறேன். ஃப்ளாஸ்க்ல டீ இருக்கு பார்வதி, கப்ல ஊத்தி கொடு. நீ எப்போ வந்த? பார்வதி உங்ககிட்ட டீ கப்ப கொடுத்துட்டு அதுல தெரியற உங்க 2 பேர் இமேஜ நீங்க பாப்பீங்கன்னு ஆவலா பாத்துட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். பார்வதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற க்ளூ இந்த இமேஜ்லயே இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு நான் கூட இதை கவனிக்காம விட்டுருக்கேன். என்ன சொல்ற? பார்வதி நெத்தி வகுட்டுல குங்குமம் இருக்கு பாருங்க. ஆதி, கல்யாணமான பொண்ணுங்க தான் இப்படி வகுட்டுல குங்குமம் வைப்பாங்க. இப்ப இத நோட்டீஸ் பண்ணனா, அன்னைக்கே நோட்டீஸ் பண்ணிருந்தனா என்கொயரி பண்ணி உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த அப்பவே கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். அக்கா, மாமாக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஜுரம்னு சொன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவார்க்கா. நீ மாமாக்கு ஃபோன் பண்ணுக்கா. வேண்டாம் கணேசா, இந்த ராத்திரி நேரத்துல அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அவர் ஒன்றும் தொந்தரவா நினைக்க மாட்டாருக்கா. நைட் நீ ஜுரத்துல படுத்த அவஸ்தைப்பட்டுன்னு காலையில மாமாக்கு மட்டும் தெரிஞ்சா நைட்டே ஏன் ஃபோன் பண்ணேன்னு வருத்தம் தான் காப்பிடுவாரு.
அதெல்லாம் அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பேசாம இரு. அதை எடுத்து நல்லா போத்திக்கிட்டு படுத்துக்கோமா. வேர்க்கும், அதுக்கப்புறம் ஜுரம் நல்லாயிடும். ஆ. ஹலோ மாமா. ஹலோ பார்வதி, உனக்கு ஒன்றும் இல்லையே? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் நல்லா தான் இருக்கேன். உன் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அது நல்லா தூங்கிட்டு இருந்தேன் மாமா. தூக்க கலக்கத்துல பேசுறதுனால அப்படி தெரியுது. சரி, நீ தூங்கு. அக்கா, மாமா கிட்ட உனக்கு ஜுரம்னு சொல்லியிருக்கலாம்க்கா. சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா டாக்டரை வர வச்சிருப்பாருக்கா. பேசாம படு கணேசா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க மிஸ்டர் ஆதி. கொஞ்சம் அர்ஜென்ட், வீட்டுக்கு வர முடியுமா? ஓகே ஷியோர். ஓகே சார், நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ டாக்டர். இத உங்க கையில பிடிச்சுக்கோங்க. ஃபீவர் ஹெவியா தான் இருக்கு. நல்ல வேளை நீங்க எனக்கு கால் பண்ணீங்க. காலையில வரைக்கும் இப்படியே விட்டுருந்தா ஜன்னி வர கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் வெந்நீர் எடுத்துட்டு வாங்களேன். இதோ வெந்நீர் ரெடியா இருக்குமா, கொண்டு வந்துடுறேன். நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். நல்லா இவங்களுக்கு தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சதும் காலையில சரியாயிடும். காலையில கொஞ்சம் கஞ்சி மட்டும் கொடுக்க சொல்லுங்க. மறுபடியும் ஃபீவர் வந்தா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். நான் அப்ப கிளம்புறேன். ஆதி இந்நேரத்துக்கு அவுட் ஹவுஸ்க்கு போயிருந்தான்னு நான் சொன்னேன்லக்கா, அது உண்மையா இல்லையான்னு நீங்களே கேளுங்கக்கா. ஆதி, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? பார்வதியை பார்க்கறதுக்கு அவுட் ஹவுஸ் போயிட்டு வரேம்மா. அக்கா, நான் சொன்னேன்லக்கா, ஆதி அவுட் ஹவுஸ்க்கு போயிருக்கான்னு. பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. இந்த நேரத்துல நீ அவுட் ஹவுஸ்க்கு போயிருக்கேன்னா அது என்னன்னு சொல்றது? இந்த ராத்திரி நேரத்துல நீ எதுக்காக பார்வதி பார்க்க அவுட் ஹவுஸ்க்கு போன ஆதி? பார்வதிக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் டாக்டருக்கு கால் பண்ணி வர வச்சேன். டாக்டர் பார்வதியை டெஸ்ட் பண்ணி பார்த்து அவளுக்கு ஹை ஃபீவர் இருக்குன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்க. பார்வதிக்கு எதுனா ஒன்றுனா என் இடது கண் துடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணை துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் டவுட்டில் பார்வதிக்கு ஃபோன் பண்ணேன். பார்வதி ஃபோனில் பேசினதை வச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டரை வர வச்சேன். ஆதி, என்ன ஆதி இதெல்லாம்? நீ சொல்றதெல்லாம் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? என்னக்கா இதெல்லாம்? நீங்களும் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறீங்க. என்னமோ தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுச்சுன்னு சொல்ற மாதிரி அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா உனக்கு எப்படி கண்ணு துடிக்கும்? நான் ஒன்றும் கதை சொல்லல. இது வரைக்கும் பார்வதி விஷயத்தில் 2-3 வாட்டி இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. என் இடது கண் துடிக்கும் போதெல்லாம் பார்வதி எதனா ஒரு பிரச்சனையில் இருப்பா. நான் போய் அவளை சேவ் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நான் இதை அனுபவிச்சுட்ருக்கேன். அக்கா, என்னக்கா நீங்க?
ஆதி சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இருக்கா? நீங்க இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. இங்க யாரும் இத பத்தி பேச வேண்டாம். ஆதிக்கும் பார்வதிக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அந்த பந்தம் இருக்கிறதுனாலதான் இப்படிலாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஆதிக்கு ஏதாவது ஒண்ணுனா பார்வதி துடிச்சு போறா. ஆதிக்கு கண்ணு துடிச்சா பார்வதிக்கு பிரச்சனைன்னு ஆதி துடிச்சு போறான். அந்த பூர்வ ஜென்ம பந்தத்தால இப்படிலாம் நடக்குது. என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரி வருமாங்க? அகிலா, நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. ஆதியும் சரி பார்வதியும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்காங்க. அப்படித்தான் நீ இதை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ இதை பெருசா எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா சுந்தரம் மறுபடி வீட்டை விட்டு போயிடுவாரு. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அப்படியெல்லாம் என்னால விட முடியாதுங்க. என் குழப்பத்துக்கு நாளைக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத நான் பாத்துக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் அம்மா கிட்ட உண்மையை சொல்றதை விட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு உண்மையை தெரிய வைக்கும் போது முடிவில் அவங்க அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு வந்துடும் நான் நம்புறேன். உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு இப்படி பண்றேன். நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க பெரிய தம்பிக்கிட்ட நேரம் பார்த்து சொல்றேன்னு என்கிட்ட சொன்னீங்களே, இன்னும் அந்த விஷயமா பெரிய தம்பிக்கிட்ட பேசலீங்களேயா? தெளிவில்லாம பேசுறவங்க கிட்ட, நடந்துக்கிறவங்க கிட்ட பேசலாம், சொல்லலாம். ஆதி இவ்வளவு தெளிவா பேசிட்டு போறான், அவங்கிட்ட என்ன பேசுறது சுந்தரம்? ஆதி சொல்ற மாதிரி பொறுமையா இரு சுந்தரம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம தைரியமா இரு சுந்தரம். நான் ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட ஆதியோட ஜாதகத்தையும் பார்வதியோட ஜாதகத்தையும் கொண்டு போய் காட்டினேன். நீங்க என்ன பரிசோதிச்சு பார்க்க வந்திருக்கீங்களா? நான் எதுக்கு உங்களை பரிசோதிச்சு பார்க்கணும்? அப்புறம் எதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? அவங்க ரெண்டு பேர் விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவு வேணும் குருஜி. நீங்க சொல்லுங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கா? படிகலிங்கத்தை பெற யாருக்கு தகுதி இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல குருஜி, மித்ரா, ஐஸ்வர்யா இந்த ரெண்டு பேர்ல யார் தகுதியானவங்கன்னு என்னால இன்னும் முழுசா ஒரு முடிவுக்கு வர முடியல குருஜி. கவலைப்படாதீங்க, வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு கிடைக்கும். ஆதி தம்பிக்கு எதிரிகளால உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆதி உயிருக்கு ஆபத்து இருக்கா? ஆமாம், இந்த கண்டத்துல இருந்து ஆதி தம்பி தப்பிக்கணும்னா வர்ற பௌர்ணமி வரைக்கும், அதாவது ஸ்படிகலிங்கத்தை குளத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் வச்சு பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் அவர் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. ஸ்படிகலிங்கம் உங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆதி தம்பி அயல் நாட்டில் எங்கேயாவது இருக்கட்டும். அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைங்க. இதுக்கு வேற பரிகாரம் எதுவும் இல்லையா குருஜி? கண்டிப்பா ஆதியை வெளிநாட்டுக்கு அனுப்பித்தான் ஆகணுமா? வேற பரிகாரம் இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? இது தம்பியோட உயிர் சம்பந்தப்பட்டது. அதனால யோசிக்காம அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. பௌர்ணமி வரைக்கும் தானே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க.
சரிங்க குருஜி. லண்டன்ல இருக்கிற நம்ம ரிச்சர்டுக்கு நான் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ லண்டன்ல இருக்கிற அந்த ஒரு வாரத்துக்கு ரிச்சர்ட் உன் கூட தான் இருப்பான். அகிலா எதுக்கு இவ்ளோ அவசரமா ஆதியை லண்டனுக்கு பேக்கப் பண்றா? என்னம்மா சொல்றீங்க? நான் ஒரு வாரம் லண்டன்ல இருக்கணுமா? ஆமா ஆதி, ஐடி கம்பெனி ஒன்னு விலைக்கு வருது. அத எப்படியாவது நீ பேசி முடிச்சிடணும். டீடைல்ஸ் எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. இந்த பிசினஸ் டீல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாவே பேசி முடிச்சிடலாமே. இதுக்காக நான் லண்டன் போகணுமா? என்ன இருந்தாலும் நேர்ல பேசுற மாதிரி இருக்குமா ஆதி? நீ லண்டனுக்கு போயிட்டு வந்துரு. அவசியம் நான் போய் தான் ஆகணுமா? ஏஜென்சி மூலியமா கூட நீங்க சொல்ற ஐடி கம்பெனியை நம்ம இங்கிருந்தே வாங்கிடலாமே. ஆதி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் பிசினஸ் முடிக்கலான்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இப்போ உன்னை லண்டன் போக சொல்றதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. என்ன அந்த வேற காரணம்? என்ன காரணம் அகிலா? ஆதி ஜாதகத்திலையும் உங்க ஜாதகத்திலையும் கிரகநிலை சரியா இல்லையா? ஆதியும் நீங்களும் ஒரே இடத்துல இருந்தா உங்க உயிருக்கு கண்டம் இருக்கா? உயிருக்கு கண்டமா? அதனால ஆதிய பௌர்ணமி வரைக்கும் குருஜி வெளிநாட்டுல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் ஆதியை லண்டனுக்கு போக சொல்றேன். சரிம்மா, ஒரு வாரம் தானே, நான் லண்டனுக்கு போறேன். சரி ஆதி, நீ போய் லண்டனுக்கு கிளம்புற வழிய பாரு. சரிம்மா. உண்மையை சொல்லு, குருஜி என்ன சொன்னாரு? ஆதி இங்க இருக்கிறதால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரா? உங்க உயிருக்கு ஆபத்துன்னு குருஜி சொல்லலைங்க, நான் தான் சொன்னேன். எதுக்காக? எதுக்காக என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஆதி கிட்ட போய் சொன்னேன்? ஆதி உயிருக்கு தான் ஆபத்துன்னு எப்படிங்க என்னால அவன் கிட்ட சொல்ல முடியும்? என்ன சொல்ற அகிலா? ஆதி தம்பிக்கு எதிரிகளால உயிருக்கு ஆபத்து. குருஜி சொன்னது சொன்னா ஆதி நிச்சயமா லண்டன் போறதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஆனா உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அவன் லண்டன் போறதுக்கு சம்மதிப்பான். அதனால தாங்க நான் அப்படி மாத்தி சொன்னேன். நான் நாளைக்கே லண்டன் போகணும். திரும்பி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன திடீர்னு லண்டன் கிளம்புறீங்க? லண்டன் ப்ரோக்ராம் நான் பிளான் பண்ணல, எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தான். வேற பௌர்ணமி வரைக்கும் நான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? பௌர்ணமி வரைக்கும் நீங்க ஏன் வீட்ல இருக்க கூடாது? எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கும் அப்பாவுக்கும் ஜாதகத்தில் இப்போ கிரகநிலை எதுவும் சரியில்லையா, அதனால வீட்டில் இருந்தா அப்பாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு குருஜி அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அம்மா இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லல. நான் லண்டன் போறதுக்கு தயங்கினேன். அப்புறம் தான் அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. நமக்கு அம்மாவும் ஐயாவும் தான் முக்கியம். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு வாரம் நம்ம எப்படி பார்த்துக்காம இருக்கிறது? அதை நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே மாமா. நான் இல்லாத இந்த ஒரு வாரத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இங்கே என்ன பாத்துக்க எல்லாரும் இருக்காங்க மாமா. நீங்க தான் வெளிநாட்டுக்கு போறீங்க, அங்க யார் இருக்க போறாங்க? அதனால போற இடத்துல பத்திரமா இருங்க. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு சாப்பிடாம தூங்காமலாம் இருக்காத. அம்மா மனசுக்குள்ள வேற ஏதோ காரணம் இருக்கு. அத வெளியே சொல்லாம மாமா கிட்ட ஐயாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை லண்டனுக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சது மாமா கிட்ட அப்பயே சொல்லிருக்கலக்கா.
அம்மா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறாங்கன்னு என்னால மாமா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அது தப்பா இருக்காதா? உன் மனசுக்கு ஒன்று தோணுச்சுன்னா அது கண்டிப்பா உண்மையா தான்க்கா இருக்கணும். நீ சொன்ன மாதிரி அம்மா மனசுல வேற என்னமோ இருக்கு. ஆமா, அம்மா மனசுல வேற என்னமோ தான் இருக்கு. என்ன அக்காவும் தம்பி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசினதை முழுசா கேட்கலைனாலும் பாதி கேட்டேன். அதுல இருந்து நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் புரிஞ்சுதான் சொல்றேன். அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெத்த பிள்ளைங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களை பெத்த எனக்கு தெரியாதா? உன்னை பத்தியும் பெரிய தம்பிய பத்தியும் எனக்கு வெளிப்படையா தெரிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு தெரியாது. ஆனா உங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அம்மா மனசுக்குள்ள ஒரு கணிப்பு இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதோ ஒண்ணுமே தெரியல. நான் அவன்கிட்ட பொய் சொல்லி அவனை லண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இந்த ஒரு வாரம் ஆதிய பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனோ தெரியலங்க. இந்த ஒரு வாரம் ஆதிய பிரிஞ்சு இருக்கவே இப்படி வேதனைப்படுறியா அகிலா? ஆதி பார்வதி கல்யாணம் பத்தின உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா நீ ஆதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பத்தான் போற. அப்ப அந்த பிரிவை நீ எப்படி தாங்கிக்க போற? என்னமோ தெரியலங்க. கொஞ்ச நாளாவே ஆதியோட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே இங்க என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியலங்க. ஸ்படிகலிங்கம் வெளியில வந்தாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிய வரும். இந்த பௌர்ணமி பூஜை இருக்கே, அது முடியற வரைக்கும் ஆதி இதே ஊர்ல இருந்தான்னா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு குருஜி அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லிருக்காரு. தாய்ப்பாசம் சும்மா இருக்குமா? ஆனா இத அப்படியே ஆதி கிட்ட சொன்னா ஆதி போயிடுவானா? அதான் அகிலா ஒரு பிளான் பண்ணி அப்பாவும் பையனும் இந்த பூஜை முடியற வரைக்கும் வீட்ல ஒன்னா இருந்தா அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டா. உடனே ஆதி அப்பா எப்படி தன்னால சாகலான்னு சொல்லி லண்டனுக்கு போறதுக்கு முடிவெடுத்துட்டா. அடுத்து ஒரு வாரத்துக்கு ஆதி இந்த நாட்டிலேயே இல்ல. அந்த ஒரு வாரம் உனக்கு நல்ல வாய்ப்பு நந்தினி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அகிலாவை போட்டு தள்ளிடு. என்னால அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாம போயிடுச்சு. சூப்பர் நந்தினி, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ஆனா பேச்சோட மட்டும் நிறுத்திக்காம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. ஏன்னா வாய்ப்பு ஒரு முறைதான் நம்ம கதவை தட்டும். அப்ப டக்குன்னு அந்த வாய்ப்பை பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுறணும். புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரி VVIPங்கிறதுனால நீ லாரியில் அடிச்சு தூக்குனா அது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட் நினைச்சு சாதாரணமா விட்டுட மாட்டாங்க. ஆக்சிடென்ட் பண்ண லாரி பத்தியும் டிரைவர் பத்தியும் விசாரிப்பாங்க. அதனால நீ அகிலாண்டேஸ்வரிய காரோட அடிச்சு தூக்கிறதுக்கு முன்னாடி உன் மேல சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கோ. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியோட பையர்ஸ் மீட்டிங் இருக்கு மேடம். பையர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க மேடம். ஆதி சாரை காண்டாக்ட் பண்ண முடியல மேடம். ஆதி அவசர வேலையா கொஞ்சம் லண்டன் வரைக்கும் போயிருக்கான். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். இப்போ திடீர்னு ஆதி சார் ஊர்ல இல்லைன்னு போஸ்ட்போன் பண்ணா சரி, மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நான் வந்து அட்டென்ட் பண்றேன். தேங்க்யூ மேடம். இந்த மீட்டிங் சம்பந்தப்பட்ட ஃபைல் ஆபீஸ்ல இல்ல மேடம். ஆதி சார் கிட்ட தான் மேடம் இருக்கு. அந்த ஃபைல ஆதி எங்க வச்சிருப்பான்? அருண் சார் கிட்ட கொடுத்திருக்கிறதா என்கிட்ட ஒரு தடவை சொல்லிருக்காரு மேடம். ஓகே, சரி. நான் அருண் கிட்ட கேட்டு அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு ஆபீஸ்க்கு வரேன். தேங்க்யூ மேடம். ப்ரோ அண்ணியோட மேரேஜ் சர்டிஃபிகேட். இது அழகான ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இது லண்டன்ல இருக்கிற ப்ரோக்கு அனுப்புவோம். ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அருண். அம்மா. என்ன அருண், ஃபைல நீ பத்திரமா வச்சுக்க மாட்டியா? பாரு, எல்லாத்தையும் கீழே போட்டிருக்கே நீ. இந்த அப்படி
அருண் மா ஆதி உன்கிட்ட டெக்ஸ்டைல் கம்பெனி ஃபைல் கொடுத்துருக்கான்ல, மேனேஜர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமாம்மா. எப்படியோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அம்மா பார்க்கல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மா அந்த ஃபைலு இந்த ஃபைல் தான்மா. அப்படியா? ஓகே சரி. ஒரு வாரம் உன்னை பார்க்காம பேசாம எப்படி இருக்க போறேன்னு மாமா கவலைப்பட்ட போது நான் அவருக்கு தைரியம் சொல்லி லண்டனுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா இப்போ என்னால தைரியமா இருக்க முடியல. அம்மா மனசுல என்ன நினைச்சு மாமாவை லண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்பா வேற என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்ல மாமா கூட இப்ப பக்கத்துல இல்ல. இந்த ஒரு நாள் போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வாரம் எப்படி கடக்க போறேன்னே தெரியலையே. நீங்களும் ப்ரோவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டப்போ அப்போ கொடுத்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இது. சட்டப்படி நம்ம 2 பேரும் இன்னிலிருந்து புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். இது அதுக்கான சர்டிஃபிகேட். என்ன நீ இந்த சர்டிஃபிகேட் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வந்திருக்குமே? வந்திருக்கும். எனக்கும் அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு அண்ணி. சரி ப்ரோக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணா அவரும் ஃபிளாஷ்பேக் போய் சந்தோஷப்படுவாருன்னு ஃபோன்ல போட்டோ எடுத்தேன். அமிச்சிட்டீங்களா சின்னையா? எங்க அண்ணி, அதுக்குள்ளதான் அம்மா வந்துட்டாங்களே. அம்மா வந்துட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? அருண் அம்மா ஒரு வழியா அம்மா கண்ணுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அம்மா கண்ணில் மட்டும் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பட்டிருந்துச்சு, உடனே லண்டன்ல இருந்து ப்ரோ வர சொல்லியிருப்பாங்க. உங்களையும் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த ஃபைல்ல இருந்து ஒரு டீடைல் வேணும். கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா மேடம்? ஷூர், லைன்ல இருங்க. என்ன வேணும் கேளுங்க. நீங்க கேக்குற டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இல்ல மிஸ்டர் பிரபாகர். பிங்க் கலர் ஃபைல் மேடம். ஃபைல் மேல எல்லாம் சிவமயம்னு ஸ்டிக்கர்ல இருக்கும் மேடம். அருண் ஃபைல மாத்தி கொடுத்துட்டான் போல இருக்கு. சரி, நான் போய் நீங்க சொன்ன ஃபைல் எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். அந்த ஃபைல் இங்க தான் வச்சேன், ஆனா இல்லையே. என்னாச்சு சின்னையா? இந்த ஃபைலை நான் அம்மா கிட்ட கொடுத்தேன், மறுபடியும் எப்படி இந்த டிராக்குள்ள வந்துச்சு? என்ன சின்னையா சொல்றீங்க? சர்டிபிகேட் வச்சிருந்த ஃபைல காணோம்னு சொல்றீங்க. அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பின ஃபைல் திரும்ப இங்க இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அம்மா திரும்பி வந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? பார்வதி, என்னாச்சு? ஏன் 3 பேரும் இப்படி பதட்டமா இருக்கீங்க? மீட்டிங் போறதுக்காக அம்மா என்கிட்ட வந்து ஃபைல் கேட்டாங்க. நானும் ஃபைல் எடுத்து கொடுத்துட்டேன். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை இன்னொரு ஃபைல்ல வச்சிருந்தேன். இப்ப மேல போய் பார்க்கற அம்மா கிட்ட நான் கொடுத்த ஃபைல் இருக்கு, மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருந்த ஃபைலை காணோம். நீங்க அம்மா கிட்ட என்ன கலர் ஃபைல் கொடுத்தீங்க? Black கலர் பட்டம்மா. அம்மா முதல்ல மாடியை விட்டு இறங்கும் போது அந்த கலர் ஃபைல தான் கையில எடுத்துக்கிட்டு இறங்குனாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பேசிட்டு மறுபடியும் மாடிக்கு போனவங்க திரும்ப வரும்போது அவங்க கையில இருந்த ஃபைல் கலர் மாறி இருந்தது. பட்டம்மா, அது என்ன கலரு? பிங்க் கலர் சின்ன தம்பி. பிங்கா? அப்போ சர்டிபிகேட் இருக்கிற அந்த ஃபைல் ஆண்டி கையில தான் இருக்கு. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் எப்படியாவது அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வரேன்.